ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதா அம்மா கண்ணு முன்னாடியே வந்து பாரதி வந்து செம மாதம் ஆப்பு வைக்கிறாங்க ஸ்வேதாக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து சாரதா கிட்ட வந்து மறுபடியும் வந்து பேசி அப்படி இப்படின்னு சமாளிக்க வச்சு பாரதி கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்ட்டு வக்கீலை வர வச்சுட்டாங்க ஸ்வேதா வீட்டுக்கு வந்து வக்கீல் வந்து பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து பார்த்தா வந்து இது எல்லாமே அந்த சின்ன பொண்ணு தமிழ் பேரில் இருக்கிறனால வந்து அவள் கையெழுத்து போட்டால் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு வேறு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு ஸ்வேதா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து கார்டியன் வந்து கையெழுத்து போட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், உங்கள் பேருக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொன்னோன்னே இது நல்லா இருக்கே. ஓ அத்தை, நீங்கள் கூப்பிடுங்க உங்கள் பாரதி மருமகளை, வந்தோடனே கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு நீங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், நான் ஒன்றும் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி அங்கேருந்து வராங்க. வந்தோடனே இந்த பாருங்கம்மா, இந்த ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டில் மட்டும் கையெழுத்து போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் எதுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைம்மா இவங்க பேருக்கு வந்து மாற்றணும்ல எல்லா பத்திரத்தையும், அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அத்தை வந்து அவங்க பேத்திக்கு எழுதி வச்சுருக்காங்க, இதில் நான் எதுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னோடனே, பாரதி சும்மா பலவலான்னு பேசிகிட்டு இருக்காத, கையெழுத்து என் பேரில் மாற்றணும் எல்லாத்தையும் மொத்தமாக, அதனால் கையெழுத்து போட்டு கொடுக்குற வழியை பாரு அப்படின்னோடனே, அவங்க பேத்திக்கு அவங்க வந்து எழுதி கொடுத்துருக்காங்க மொத்தத்தையும். அதை போய் என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பணக்கார வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதை வந்து நான் விட்டு கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை பார்த்தோன்னே வந்து ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆகிறாங்க ஸ்வேதா. இப்போ நீ கையெழுத்து போட முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. என் பொண்ணு பேரில் இவ்வளோ டாக்குமெண்ட்டு பத்திரம் எல்லாமே வந்து மொத்த சொத்து இருக்குங்கும்போது நான் அதை கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சபாஷ் நீ வந்து ஆதியை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு மாமாவை நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆமாம், நான் வெறும் பணத்துக்காக மட்டும்தான் ஆதியை கல்யாணம் பண்ணேன், உன்னால் என்ன செய்ய முடியும்? அதான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் உனக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து சாரதாவும் சரி, இந்த பக்கம் ஆதியும் சரி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஆனால் பாரதி திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்ததுக்கு காரணம் நிச்சயமாக ஸ்வேதாவோட திட்டம் எல்லாம் தெரிஞ்சு போய் அவங்கள வந்து மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சதுனால வந்து பாரதி வந்து அதிரடியாக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முடிவு ஆதிக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக கொடுத்தது செம மாஸ்.